மியூசிக்கு அந்த அளவுக்குலாம் எனக்கு சரியில்லைண்ணா. நல்லா இருந்துச்சு ப்ரோ, பட் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம். நார்மலா அவர் பாட்டு டயலாக் சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் டப்பிங்ல ஒரு எலிவேஷன் பண்ணிருக்காரு. நான் விழுந்து விழுந்து சிரிச்சேங்க. 3 சீன்ல வந்து கண்ணு கலங்கிட்டேன். ஒவ்வொரு கதைக்கு ஏதாவது ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி பண்ணுவீங்களா? இதுல ஸ்கிரிப்ட் அப்படின்னு இல்லை பிரதர், நமக்கு என்ன ஆப்டா இருக்கோ ஒரு சின்ன சீனாக இருந்தால் கூட நடிப்பேன். அது வந்து இதுதான் பண்ணணும் அப்படின்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இப்போ அடுத்து ஒரு மெயின் லீடாகவும் பண்ணுறேன், ஒரு படத்தில் ஒரு சின்ன சீனும் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கேன். அதுக்கு நான் என்ன எஃபோர்ட் பண்ணணுமோ, என்னால் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அதை 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரக்ஷான ஹீரோவா நீங்க காமெடியான அதுதான் அது நாங்கள் வாய்ப்பு தேடி ரோட்டில் சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு பிளான், அண்ணா நீ ஒரு நாள் ஹீரோ நடிச்சேன்னா அந்த படத்தில் என்ன காமெடினா போடணுன்னே அப்படின்னு சொன்னேன். அது நடந்து இன்றைக்கி ஸ்க்ரீனில் வந்து இன்றைக்கி இது மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஹாப்பியாக இருக்குது. இதை பார்க்கும்போது சிலருக்கு இன்ஸ்பயராக இருக்கும்ல. இன்றைக்கி ஒருத்தங்க யோசிச்சுட்டு இருப்பாங்களே ஃபியூச்சரில் இது மாதிரி நீ ஹீரோ பண்ணால் ஒரு காமெடினா பண்ணுன்ட்டு, அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பயராக இருக்குன்றது எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. மறக்குமான படம் வந்து சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பர்சனலி பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இது நம்ம இங்கே எடுத்தோம், இது நம்ம அங்கே எடுத்தோம் அப்படின்ற மாதிரி நான் பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் பார்க்கும்போது. ஸோ ரொம்ப ஹாப்பி. ரிலீஸ் ஆனது எதுவும் சொல்ல வரல. சத்யராஜ் சார் சொல்ற மாதிரி இது முக்கியமா எதுவுமே முக்கியம் இல்லப்பா. அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு ஃபீல் குடான ஃபிலிம் தான். வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி ரொம்ப சிரீனான இமோஷன்ஸ், ரொம்ப ரொம்ப ஈக்குவலான இமோஷன்ஸாக இருக்கும். ரொம்ப அதிகமாக அப்படியே ஃபைட்டு அந்த மாதிரிலாம். அது மாஸ் ஃபிலிம்ஸ், அது வேற ஜான்ரா. இது வந்து நம்ம நார்மலாக ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபிலிம், ஒரு அழகான ஃபீல் குட் ஃபிலிம், ப்ரீஸியான ஃபிலிம். நம்ம பார்க்கும்போது ஸ்கூல் டைம் ஸ்டோரி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். அது வந்து மறக்குமான ஜென்மத்தில் என்ன உங்களுக்கு புதுசாக இருக்குது, இல்லை என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்கூல்லேருந்து அதான் எனக்கு ஒரு ஸ்கூல் ஜேர்னி இருக்கும், உங்களுக்கு ஒரு ஸ்கூல் ஜேர்னி இருக்கும். இது எங்கள் 6 பேரோட பர்சனலைஸ் ஸ்கூல் ஜேர்னி. இதில் ஒரு சில போர்ஷன்ஸில் நீங்கள் ரிலேட் பண்ணிப்பீங்க, ஒரு சில போர்ஷன்ஸ் இவங்க இப்படி இருந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தெரிஞ்சுக்கிற விஷயம் தான். இவங்க 6 பேரோட ஜேர்னி இப்படி இருந்திருக்கு. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் we didn't expect a lot of அப்படிலாம் இருக்க முடியாது. நல்லா சிரிச்சாங்க, ஹாப்பியாக இருந்தாங்க, பார்த்தாங்க, ஃபீல் பண்ணாங்க. அது போதும் எங்களுக்கு. தட் இஸ் த மேஜர் அவுட்புட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ரொம்ப சிரீனான ஒரு ஃபிலிம் இது. எல்லாமே எலிவேட்டட் எமோஷன்ஸ் இல்லாம காமான எமோஷன்ஸ் தான் ஃபுல் படம். ஆமா, எங்க எல்லாருக்கும் செம்ம எக்ஸைட்டட் ரக்ஷனை ஃபர்ஸ்ட் இதுல பாக்குறதுக்கு ஹீரோவா. அண்ட் நாங்கெல்லாம் ஒரு இன்ட்ரோக்கு பயங்கரமா கத்தி கலாட்டா பண்ணிட்டு இருந்தோம். பட் வெரி ஹாப்பி அபவுட் ஹிஸ் டெபியூ. ரக்ஷன் எந்த அளவுக்கு முக்கியமா, அதே மாதிரி படத்துல தீனாவுமே ஒரு மாதிரி நோட்டீஸபிள் ஒரு கேரக்டர் எப்படி இருந்தது? அவரோட கேரக்டர் அதுதாங்க. ஷூட் பண்ணும்போது வந்து எதுவுமே தெரியாது. நார்மலா அவர் பாட்டு டயலாக் சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் டப்பிங்ல ஒரு எலிவேஷன் பண்ணிருக்காரு. நான் விழுந்து விழுந்து சிரிச்சேங்க. என்ன இப்படி ஹோல்ட் பண்றாரு அப்படின்னு. பயங்கரமான இஸ் அ பியூட்டிஃபுல் ஆக்டர். இப்படி இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கூட இருந்திருக்காங்களான்னு எனக்கு வந்து இங்க பார்க்கும்போது தான் தெரியுது. நேர்ல ஒண்ணுமே தெரியாது. ரொம்ப சைலண்டா இருப்பாரு. சைலண்டா ஒரு டயலாக் பேசிட்டு போயிடுவாரு. ஆனா இங்க வந்து பயங்கரமா எலிவேட் ஆயிருக்கு. ஒட்டுமொத்தமா ஆடியன்ஸ் இந்த ஒரு ரீசனுக்காக மறக்குமா நெஞ்சம் கண்டிப்பா பார்க்கணும். என்ன ரீசன் சொல்லுங்க? வீக்கெண்ட்ல ஃபேமிலியோட ஜாலியா குழந்தைங்களோட எல்லாரோடையும், உங்களோட அப்பா அம்மா குழந்தைங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரோடையும் வந்து ஃபீல் குட்டா ஒரு ஃபிலிம், முகம் சுளிப்பு இல்லாம ஒரு படம் பார்க்கணும்னா நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். லாட் ஆஃப் வயலன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க நான் பேசுற மாதிரி, நீங்க நான் இருக்கிற லைஃப அப்படியே ஒரு ஸ்கிரீன்ல கொண்டு வந்தா எப்படி இருக்குமோ அவ்வளவு. ஆமா, இப்போதான் ஆரம்பிக்குதா. நான் இப்படிலாம் கை வச்சுன்னு வச்சுக்க, இப்படிலாம் வச்சுன்னா அது இதில் தமிழ்ல போட்டுக்கலாம். ஆனா இப்படி வச்சுக்கிறேன் நான் எதுக்கும். ஓகே ஓகே சொல்லுங்க ஜி. மறக்குமா நெஞ்சம் படம் வந்து இப்போதான் வந்து பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. என்னென்னா நம்ம அண்ணன் வந்து ரக்ஷன் அண்ணன் பண்ணியிருக்காரு ஹீரோவா. அதுக்கப்புறம் வந்து நம்ம நண்பர் வந்து உயிர் தோழன் வந்து தீனா வந்து சூப்பரான ஒரு ரோல் பண்ணியிருக்காப்புல. எப்போவுமே என்ன தான் கவுண்டர் அடித்து கலாச்சின்னு நானே யோசிப்பேன். அதனால் அது சரி ரியல் லைஃப்பில் தான் நம்மளை கவுண்டர் அடிக்கிறான், ரியல் லைஃப்லேயும் நம்மளை கவுண்டர் அடிக்கிறானே அப்படின்னு வச்சுருப்பேன். இன்றைக்கி வந்து ஒரு படத்தில் வந்து வேறு லெவலில் கவுண்டர் அடித்து எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு வந்து ஒரு பேர் வாங்குறது பெரிய விஷயம். உண்மையிலேயே செம்மையாக பண்ணியிருக்காப்புல தீனா. வாழ்த்துக்கள் தீனா உங்களுக்கும். படம் வந்து எல்லாருமே வந்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 90s கிட்ஸ் இந்த பசங்களாம் வந்து ஒன்றா சேர்ந்து ஸ்கூல் போனால் எப்படா இருக்கும் அப்படின்றது வந்து படமாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே நாங்களாம் போனால் என்ன ஆகுறதுன்னு தெரியல. அது வந்து நல்லா பண்ணி வேறு லெவலில் எடுத்திருக்காரு நம்ம டைரக்டர் வந்து யோகேந்திரன்றது வந்து நல்லா பண்ணியிருக்காரு. நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இதில் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ராங்க் ஸ்டார்லாம் வந்து எப்போவுமே அவர் வந்து எதனா ப்ராங்க் பண்ணிட்டு போயிடுவார். இதுலேயே நினச்சேன் இல்லை நடிச்சாரா இல்லையா ப்ராங்க் பண்ண போகிறவரோ அப்படின்னு வச்சேன். வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. உண்மையிலே செகண்ட் ஹாஃபில் அவர் சூப்பரான ஒரு
அது ஒரு சின்னதாக ஒரு விஷயம் ஒன்று வரும், அதை வந்து எல்லாருமே அதுக்குள்ளே ஒரு மனசை கஷ்டப்படுற அளவுக்கு வந்து பண்ணிட்டாரு. சூப்பராக இருந்தது பிராங்க் சார், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ரக்ஷன் அவர் ஆக்டிங் எப்பவும் போல் வந்து வேறு லெவலில் பண்ணிட்டாருன்னு சொன்னோம், செம்மையாக பண்ணார். அப்புறம் படத்தில் நடித்த எல்லா கோ ஆர்டிஸ்ட்டும் வந்து வேறு லெவல் பண்ணாங்க. டெக்னீஷியனாக வந்து நிறைய பேர் எல்லாருமே வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய எமோஷன்ஸ் இருக்கு அண்ட் அது வந்து பிபி கனெக்ட் பண்ணுவாங்கன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். ரொம்ப எமோஷனலான சீன் தான் எது சொல்லுங்க? எமோஷ்னலான சீன் எனக்கு வந்து எமோஷனல் சீன் சொல்ல போனா வந்து நான் அவங்க என்கிட்ட லவ் சொல்லும் போது திருப்பி என்னால எதுவுமே பேச முடியல. அப்போ கூட வந்து பர்த்டே விஷ் பண்ணிட்டாங்க. அப்போ கூட வந்து ஒரு ஓப்பனா பேச முடியல. அதுதான் எனக்கு எமோஷனலான சீன். தீனாவோட காமெடிஸ்லாம் எப்படி இருக்கு? தீனாவோட காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவர் எப்பவுமே சூப்பர் தான். ஸோ இதுலயும் அதே மாதிரி தான் சூப்பராக பண்ணிருக்காரு. மியூசிக் வந்து சச்சின் வாரியர் ரொம்ப ஒரு இந்த காலத்தோட மியூசிக் டைரக்டர் ஹீஸ் ரொம்ப சூப்பராக பண்ணிருக்காங்க. சாங்ஸ்லாம் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் எது சொல்றீங்க? இந்த படத்தோட பிடிச்ச விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா there is no smoking, no drinking scene, ஓகேங்களா, no objectifying women. ஸோ அந்த மாதிரி ஒரு clean மூவி, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கிட்ஸோட வந்து பார்க்குற மாதிரி ஒரு மூவி. ஸோ ஐ திங்க் தட் இஸ் த பெஸ்ட் பார்ட் ஐ லைக் அபவுட் தி மூவி. ஒட்டுமொத்தமா ஆடியன்ஸ்க்கு இந்த ஒரு ரீசனுக்காக நீங்க மறக்காம கண்டிப்பா பார்க்கணும், என்ன ரீசன் சொல்லுங்க? 90s கிட்ஸ் எப்படி இருந்தாங்க, எவ்வளோ இன்னோசென்ட்டா லவ் பண்ணிருந்தாங்க, அது பார்க்கறதுக்கு கண்டிப்பா நீங்க வரணும். Our friends we should not pull apart and that's it I could say because I'm not a 90s kid. I've just now passed out from my school. I'm in my college time, so I just learned that we should be in touch with our friends, just not the what to say, this is not a professional life. We should not just fall apart from our school friends. We should be in touch. ரக்ஷனோட ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு ப்ரோ, பட் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம். ஓகே, என்ன சொல்ல வராங்க? நார்மல் ஸ்கூல் லைஃப் மூவி ப்ரோ. ஏன்னா இந்த மாதிரி நம்ம நிறைய 3 பார்த்துருப்போம், 96 பார்த்துருப்போம், நிறைய டிஃப்ரெண்ட்டாலாம் சொல்ல முடியாது, பட் நல்லா இருந்துச்சு. ஓகே, ஆக்டிங் வைஸ் அவர் ஹீரோ ஏத்துக்க முடியாது. அவரோட ஆனால் தீனா ஸ்கோர் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஓகே, அண்ட் தீனா ராகுல் அவங்களாம் எப்படி பண்ணியிருந்தாங்க? தீனாலாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. தீனா தான் ஃபுல் மூவி எடுத்துகிட்டு போயிருக்காரு. மியூசிக் நல்லாவே இருந்துச்சு ப்ரோ, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இப்போ இதுக்கப்புறமா ரக்ஷன் அப்போ ஹீரோவா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாம இந்த படம் இருக்கு? ப்ரோ அடுத்தடுத்து நான் ஒரு நல்லா பண்ணலாம். மொத்தமாக உங்களை பொறுத்தவரைக்கும் படம் பிடிச்சிருந்தேன்? பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. படம் பார்க்கலாம்ண்ணா. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு, ரக்ஷன் அண்ணாவோட ஆக்டிங் நல்லா இருக்கு, கேபி பாலா நல்லா இருக்கு, அப்புறம் பிராங்க் ஸ்டாரோட காமெடி நல்லா இருக்கு. படம் லேக், ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் லேக், காமெடிலாம் ரொம்பலாம் சொல்ல முடியாது. ஆனால் இவங்க 2 பேர் வச்சு தான் காமெடி இருக்கு, ஸ்டோரி அவ்வளோ இல்லை. இந்த மாதிரி நிறைய படம் நம்ம பார்த்துருப்போம், ஸ்கூல் பேஸ்டா இருக்கு. ஸ்கூல் பேஸ்ட் இல்லை. ஸ்கிரீன் டாக் பண்றாம 96 இருக்கு. நான் முதலும் நீ முடிவு நீ எதிர்பார்த்தேன், அந்த லெவலுக்குலாம் இல்லை படம். ஒட்டுமொத்தமா ரக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா பண்ணிருக்காரு. அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் படத்துக்கு அவருக்கு ஆக்டிங் நல்லா இருக்கு, அதனால நெக்ஸ்ட் படத்துக்கு கவலை கிடையாது. இந்த படம் எப்படி வருது, ஆனால் நெக்ஸ்ட் படம் நல்லா இருக்கும் அவருக்கு. என்ன ரீசனுக்காக இந்த படம் பார்க்கணும்? என்ன ரீசனுக்காக பார்க்கணும்னு சொல்றீங்களா? ஸ்கூல் லைஃப் பார்க்கறதாங்க. ஒரு வாட்டி அதான் ஒரு வாட்டி சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும். படத்தோட நெகட்டிவ்னா லேக் தான். ஒட்டுமொத்தமா உங்களை பொறுத்த வரைக்கும் வர்த்தா இல்லையா? 150 ரூபா கொடுத்து டிக்கெட் பார்க்கலாம். ஹிட் ஆகுமா? பார்க்கலாம். ஓடிடிலே தியேட்டர்ல ஹிட் ஆகுமா? எனக்கு தெரிஞ்ச ஓடிடி தான் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். படத்தை லவ் நல்லா காமிச்சிருந்தாங்க, ஸ்கூல் டேஸ்ல எப்படி இருக்கும் போது காமிச்சிருந்தாங்க. ஓகே, ரக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா பண்ணிருக்காரு, அது எப்படி? நல்லா பண்ணிருக்காரு ப்ரோ, சூப்பரா பண்ணிருக்காரு. மியூசிக்லாம் படத்துல பக்கவா இருக்கு. ஓகே, அது இல்லாம தீனா தீனா அல்டிமேட் ப்ரோ, எப்பவுமே விஜய் டிவில வர மாதிரியே ஒரு மாஸ் பண்ணிருக்கு. ஓவராலா உங்களை பொறுத்த வரைக்கும் படம் ஓவராலா சூப்பரா இருக்கு ப்ரோ. அதில் ஸ்கூல் மெமரிஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் ரக்ஷனோட ஆக்டிங் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா பண்றாரு, அதெல்லாம் கொஞ்சம் ஃபீல் பார்க்குறப்ப கொஞ்சம் ஃபீலாக இருந்துச்சு எல்லாமே. ஆனால் சூப்பர் படம், நான் பார்க்கலாம். காமெடிலாம் இல்லைண்ணா, ஃபுல்லாக ஃபீலிங்ஸ் மெமரிஸ் ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. ஹீரோவா ஏத்துக்க முடியுதா ரக்ஷன்? ஹீரோ ஏற்றுக்கலாம். மியூசிக்லாம் எப்படி? மியூசிக்கு அந்த அளவுக்குலாம் எனக்கு சரியில்லைண்ணா, ஆனால் ஆக்ஷனு எல்லாம் சூப்பர்ண்ணா. ஒரு ஃபீலிங் என்ன சொல்ல வராங்க? ஸ்கூல் மெமரிஸ் தான் எல்லாமே ஞாபகப்படுத்துறாங்க. எல்லாம் படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. நம்மளோட ஸ்கூல் மெமரிஸ்லாம் திருப்பி வர மாதிரி ஒரு ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் ப்ரோ இருக்கு. அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. பரவாயில்ல, அவர் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி தான் நல்லா பண்ணியிருக்காரு. படம் பரவாயில்ல ப்ரோ. மியூசிக் தான் ப்ரோ கொஞ்சம் நல்லா இல்லை, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ரேட்டிங் வந்து 6 out of 10 கொடுப்போம் ப்ரோ. நல்லா இருக்கு, நாஸ்டால்ஜிக்கா இருக்கும். ஸ்கூல் டைம் மூவி நல்லா இருக்கு. ரக்ஷனோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு. எனக்கு அந்த லவ் சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கூடுறாங்க பாரு, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. 3வது அந்த ஃபீல் பண்ண வைக்கிறாங்க பாரு,
3 சீனில் வந்து கண்டு கலங்கிட்டேன். ரக்ஷன் நல்லா பண்ணியிருக்கான். ரக்ஷன் முதல் முறையா ஹீரோவா பண்ணியிருக்காரு. முதல்ல இது ஹீரோ முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்கேன். கண்ணும் கண்ணும் கொள்ளை. அது ஆமாம் அதில் அதையும் பார்த்தேன். அதை விட இது டாப்பில் இருக்குது. சூப்பராக இருக்குது படம். மியூசிக்லாம் மியூசிக் 3 பாட்டு சரியான ஹிட்டு. 3 பாட்டு நல்லா இருக்கு. காமெடி தீனா பண்ணுவா. காமெடி டீனா அவர் பட்டு பட்டு பட்டுன்னு பேசுறாருப்பா. அவரு குண்டாகிறாரு. அவரும் ஃபீல் பண்ண வைக்கிறாரு. அவரும் ரொம்ப ஃபீல் பண்ண வச்சார். ஒட்டுமொத்தமா குடும்பத்தோட தான் பார்க்கணும், லவர்ஸோட வந்து பார்க்கணும். ஹிட் ஆகுமா? சரியான ஹிட் ஆகும்.